நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. எங்க ஐயா நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று ஐயாவுக்கு மணிமண்டபம் திறந்திருக்காங்க. எது அப்துல் கலாம் ஒரு வீணை வாசிக்கிற வித்வான் மாதிரி ஒரு சிலை இருக்குது, அது முழுக்க காவி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன வேலை இருக்கு பாருங்க. நாம அதையும் அந்த வண்ணத்தையும் மாத்தி அடிக்க வேண்டியது. இவங்க எண்ணத்தை மாத்துறதோட வண்ணத்தை மாத்த வேண்டியது. எவ்வளவு பிரச்சனை. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. எந்திரிப்பா ஐயாவுக்கு அப்துல் கலாம் ஐயாவுக்கு மண்டபத்தை திறந்து வச்சுட்டு மீனவர்கள் படகுகளை இழந்துவிட்ட மீனவர்களுக்கு புதிதாக படகுகள் வாங்கி கொடுப்பாங்களாம். இந்த படகை பறிச்சு வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கு பாருங்க. சொந்த நாட்டு மக்களின் படகுல 140 படகை பறிச்சு வச்சுக்க ஒரு பிக்காலி பைய திணிண்டு உள்ளங்க இளவன் நாடு. நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எச்ச துப்புன மூழ்கி போயிடுவான். முட்டாள் சிங்கள அவனுகிட்ட போய் அறப்பருக்கை திங்கிற யோக்கிய போய் சிங்கள முழிச்சு வரதிங்க மாட்டான். அறப்பருக்கை திங்கிற யோக்கிய போய் அவன்கிட்ட போய் அதை வாங்கி கொடுக்க முடியல. இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தின் அதிபர் வல்லரசாக போகுது. சொந்த நாட்டு மக்களின் படக பரிசா வாங்கி கொடுக்க துப்பு இல்ல, வல்லரசாகுது. என்ன வல்லரசு? வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்து யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பதில் இருக்கா? எனக்கு பதில் சொல்லிட்டு கைது செஞ்சு உள்ளப்படும். பதில் இருக்கா உனக்கு? 840 மீனவர்கள் தம்பி பிரிட்ஜோட சொந்த நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது. தடுத்து காக்காமல் உன் நாட்டு ராணுவம் அங்க என்ன புடுங்குது? என்ன விளையாட்டு இருக்க நீ? டேவிட் இன்னும் 4-5 தம்பிகளும் படகுல மீன் பிடிச்சிருக்கான். இந்தியாவும் இலங்கையும் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்குது. இந்த இந்தியா வென்றது இந்தியா. இவன் கப்பல்ல விளையாட்டு பார்த்துக்கிட்டு இந்தியா வெள்ளதுக்கு இலங்கை தோக்குது. கோபத்துல 6 கப்பல்கள் சுத்தி நிக்குது. அந்த படகை சுத்தி நின்னு அந்த 5 பேரையும் பிடிச்சிட்டு போய் கம்பி எல்லாம் உயிரிழப்ப கட்டி கழுத்தை கட்டி கைய மணிக்கட்டை கட்டி காலை கட்டி நறுக்கி 1 மணி நேரத்துக்கு மேல சுத்தி நின்று கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கடலுக்கு வச்சுட்டான். 6 கப்பல்கள் ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேல குவிஞ்சு நிக்குது. ஏன் நிக்குதுன்னு பார்க்காம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்ன வேலை பார்க்கிற? அமெரிக்க போர்க்கப்பல் நேரா தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு நின்னானா இல்லையா? முழுக்க ஆயுதங்களை நிலத்து நின்னா. என்ன பண்ணிட்டு இருந்தா? தூர வரும்போது பார்க்கல, நங்கூரம் நிறுத்துறதுக்கு முன்னாடி பார்க்கல, நிறுத்தி பல நாட்களுக்கு பிறகு பார்க்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சண்டீர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? நீ எத்தனை கப்பலை நிறுத்தி எவ்வளவு பேரும் நில்லு, எல்லாரையும் மீறி நான் உள்ள வருவேன் காட்டுறான். நீ அந்த கப்பல் இருந்த 4 பேரை கைது பண்ணி போட்டா அவன் தேவையா நீ கோபுர கடையத்துக்கு உள்ள போட்டான். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறாங்க எல்லாம் நாங்க ஒண்ணுமே தெரியாது முட்டா பயலுங்க நினைச்சுக்கிட்டு வேலை காட்டுறது. ஒரு பிரிட்ஜோ மரணத்திற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார் நாட்டின் பிரதமர். இந்த செயல் தவறானது. கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிச்சதுல விபத்து 100 பேருக்கு மேல. தனி உலகம் வானூர்தியில வருத்தம் தெரிவிச்சுட்டு போறீங்க, பாராட்டுறோம். கோதாவரியில புனித நீர் ஆட வந்தவங்க விபத்து, நெரிசல சிக்கி சட்டம், அது ஆக்சிடென்ட் விபத்து. அதுக்கு 1/2 மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறீங்க. வாரணாசியில கோயில் வழிபட வந்த இடத்துல விபத்து, நெரிசல சிக்கி இருந்துட்டான், வருத்தம் தெரிவிக்கிறீங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் அநியாயமா சுட்டு போட்டான், ஒரு படுகொலை. ஒரு சின்ன வருத்தம், கண்டனம் வேணாம், ஒரு வருத்தம் பதிவு செய்யல. எப்படி இருக்கு? ஏண்டா சுட்டானா? என் காடுங்கிறான். என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வரலாமுங்கிறான். அப்படித்தான்டா என் நாடு இருக்க மக்கள் எப்படா வரலாமு நாங்க கேட்போம். எப்படி இருக்கு? ஆந்திரக்காரனுக்கு அவனுக்கென்று ஒரு காடு இருக்கும் போது 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசத்திற்கு அவனுக்கென்று ஒரு நாடு
என்ன இது நான் கேட்டா என்ன பெரிய தூண்டாரு, சொரிய தூண்டா வந்து சொரிஞ்சு விட்டு போங்கடா. சும்மா இதா பேசுறது. இது என்ன வாதம், அது அந்த வாதம். நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா எப்படி பேசிட்டாரு பாருங்க. அதான் நான் பேசுறேன். இந்த பாரதிய ஜனதா சுவரெல்லாம் எழுதி வைக்குது, நீங்க படிச்சிருப்பீங்க. கழகங்கள் இல்லா தமிழகம், கவலை இல்லா தமிழர்கள். அதானே நானும் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். திமுக அதிமுக இல்லாத நாங்கள் தமிழர்கள், எங்கள் ஆட்சி தமிழர்களின் நல்வாழ்வுங்கிறோம். கவலை இல்லா தமிழர்கள். அது நாங்க சொல்றதானே. நாங்க சொல்லும்போது இனவாதத்தை தூண்டிடுறாரு, பாசிஸ்ட், பிரிவினைவாதி. நீங்க நீ கவலை இல்லா இந்துக்கள் தானே மகாராசா எழுதுனா, எதுக்கு கவலை இல்லா தமிழர்கள் வரைய? அதே சீமான் பேசினா பிரச்சனையாயிருது. எப்படி இருக்கு? பஞ்சாப்ல வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால், வென்றாம் போல தெரியுது. உடனே என்ன சொல்றாரு, பஞ்சாபியனை தவிர எவனையும் உள்ள விடாதீங்க. அப்ப பிரதமர் சொன்னா சரி, ஒரு பாமரன் சீமான் சொன்னா தப்பாயிருதா? எப்படி இருக்கு? வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. வரலாற்றிலேயே இப்பதான் எதிரி எதிர்கொள்றீங்க. இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சும்பப்ப சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரியாவது, அப்புறம் அங்கிட்டு சென்று வேற சென்று போங்க. இப்படி மஞ்ச குளிச்சுக்கிடலாம். வரலாற்றிலே பார்த்தா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானத்தமிழச்சி மாறின பால் குடிச்ச ஒருத்தனை நீ இன்னைக்கு தான் நம்பிக்கிற. வரலாற்றுல செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாதுன்னா, அப்படிப்பட்ட தலைவனின் மகன் இந்த நிலத்தில் நிக்கிற எந்த கொம்பனும் என்னை எதிர்த்து வீட்டுக்கான இங்க தாளுங்க. சும்மா பாருங்க, ரஜினிகாந்த் வந்து அவர் எந்த கொம்பாதி ரஜினிகாந்த் அவன் தாத்தனே வந்தால் இங்க வண்டி வேகாதீங்க.